மாண்புமிகு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர்களுக்கு தெரிவிப்பது, முதல் ஆண்டிலே 1,00,000 வீடு கட்டி முடிச்சிட்டோம். 2வது ஆண்டிலே கிட்டத்தட்ட 80% பணிகள் முடிவடைந்து விட்டது. நீங்கள் பார்க்கலாம், கிட்டத்தட்ட 80,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. இப்போ நாங்கள் அறிவித்தது 26ல் 1,00,000 வீடு அறிவித்தோம். நீங்கள் அதைத்தான் பார்த்துருக்கீங்க. ஃபவுண்டேஷன் நாங்கள் அறிவித்ததுனால அதில் பயன்பெறக்கூடியவர்கள் அவர்கள் ஃபவுண்டேஷன் போட்டவுடனே முதல் தவணை வழங்குவோம். ஃபவுண்டேஷன் போட்டவுடனே முதல் தவணை வழங்குவோம். லிஃப்ட்டுக்கு, அதாவது இருக்கக்கூடிய லிண்டலுக்கு வந்தவுடனே 2வது தவணை வழங்குவோம். 3வது தவணை நீங்கள் சென்ட்ரிங் போட்டவுடனே கொடுப்போம். 4வது தவணை அதை முழுமையாக முடித்த பின்பு 4வது தவணை வழங்குவோம். இந்த 3.5 லட்சங்கிறது 360 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுறோம். நீங்கள் பழைய வீடுகள்லாம் 200 ஸ்கொயர் ஃபீட் 210 ஸ்கொயர் ஃபீட் தான். நாங்கள் வீடு கட்டும் திட்டத்தில் ஆய்ந்து தான் 3.5 லட்சம் ரூபாயில் கட்ட முடியும் என்று தான் இந்த திட்டம் தீட்டப்பட்டது. அன்றைக்கு விலைவாசிகள் இன்றைக்கு இருக்க விலைவாசிகளை விட 20% குறைவாக இருந்தது. அதனால தான் நான் சொன்னோம், இப்போ நீங்கள் கட்டுறதுல இன்றைக்கி 20% கூடி இருக்கு. நீங்கள் 5 லட்சம் ஒதுக்கீடு செய்தாலும் அவர்களுக்கு இன்றைக்கு 20% மேல் இன்றைக்கு கட்டுமான பணிகள் கடுமையாக உயர்ந்திருக்கிறது. நாங்கள் என்ன சொன்னோம், எங்கள் ஆட்சி காலத்தில் இந்த வீடு கட்டுவதற்கு முன்னாலேயே டான்சமில் அரசனுடைய சிமெண்ட் ஃபேக்ட்ரியிலேருந்து கன்செஷன் விலை குறைவாக வீடு கட்டுகின்றவர்களுக்கு 140 மூடைகள் சிமெண்ட் வழங்கப்பட்டது. அதே மாதிரி மாவட்ட அளவில் நீங்கள் கொள்முதல் செய்வதற்கு எது குறைந்த விலையோ அதில் கம்பி 340 கிலோ கம்பி வாங்கி கொள்ளலாம்னு உத்தரவிட்டோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எம்சான்லாம் பார்த்தீங்கன்னா 2,000 ரூபா தான் இருந்துச்சு. நான் முதல் வருஷம் 1,00,000 வீடு கொடுக்கல 2,000 இருந்துச்சு. இன்றைக்கி 4,500 5,000 நினைக்கிற அளவுக்கு விற்கிறாங்க. மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஜல்லி இருக்கக்கூடிய கட்டுமான பணிகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு முழுக்க விலையேற்றம் 20-25% உயர்ந்திருக்கு. அப்போ 20 உயர்ந்துச்சுன்னா இன்றைக்கி 1 லட்சம் மைனஸ் தான் இன்றைக்கி. ஏன்னா நம்முடைய குறிக்கோள் நிறைவேறணும். நீங்கள் வெற்றின்னு திட்டத்திற்கு பேர் வெற்றி வீடு கட்டும் திட்டம் என்று, ஏன்னா அவர் அவை முன்னவர்கள் தான் தெரிவித்தார்கள் என்ன ஃபேஸ் பட்டத்தில் இருக்குன்னு. நான் இப்போயும் சொல்கிறேன், பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் நீங்களே ஒரு 80,000 வீடை பேஸ் பட்டம் இல்லை, வீடே இடமே இல்லாமல் விட்டு போனீங்க. எங்கள் ஆட்சி நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ எல்லா வீடுகளையும் எங்கெங்கே பிரதமர் வீடு கட்டத்தில் கட்டாமல் இருக்கோ அத்தனை வீடுகளையும் எங்கள் முதலமைச்சர் அவர்கள், ஏன்னா 40% நான் கொடுக்கணும், ஆனால் வீடுக்கு அவங்க ஒதுக்குனது 1,08,000 தான். நாங்கள் 2.25 லட்சம் கொடுத்து 2,30,000 கொடுத்து 62% ஒரு வீட்டுக்கு கொடுத்து, ஒன்றிய அரசு கொடுத்தது 38% தான். 60 கொடுக்கணும், ஆனால் ஒன்றிய அரசு கொடுத்தது 38% தான். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு பல்வேறு முரண்பாடுகள், பாரதிய ஜனதா கட்சியோட முரண்பாடு இருந்தாலும் வீடு பெறுகின்ற பயனாளிகள் தமிழர்கள். அதனால் நாங்கள் அவர்களுக்கு வழங்கி அந்த திட்டங்களை முடித்து கொடுத்திருக்கிறோம். நேற்று கூட நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், பசுமை விட நீங்கள் பேரை மாற்றிட்டீங்க, கலைஞர் கனவு இல்லைன்னு மாற்றிட்டீங்க. நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் பேர் மாற்றுற வேலை எங்களுக்கு இல்லை, நீங்கள் பூராத்துக்கு பேர் மாற்றிருக்க வரிசையாக சொல்கிறேன். ஆனால் நாங்கள் சொல்வது என்னவென்றால், பசுமை வீடு என்று அறிவித்தார்கள் அந்த அம்மையார் அவர்கள், ஜெயலலிதா அம்மையார் அறிவித்தார்கள். அவர்கள் மறைவிற்கு பின்னால் 17, 18, 18, 19 பசுமை வீடே கட்டல. தமிழ்நாட்டில் அதுக்கு எந்த திட்டம் போடல. தேர்தல் வரப்போகுது 21 உடனே 19, 20, 21 அந்த வீடு கட்டு திட்டத்தை அறிவித்த திட்டங்களை ஆரம்பித்து பாதியில் விட்டு போயிட்டாங்க. நான் உடனே முதலமைச்சரத்தில் சென்று பசுமை வீடு கட்டும் திட்டம் அது அப்படியே நிற்குது, அந்த திட்டத்திற்கு நாம் பணம் ஒதுக்கி கட்டலாமா வேணாம் என்று கேட்டேன். எங்கள் தலைவர் சொன்னார், வாக்களித்தவர்களுக்கும் சரி வாக்களிக்காதவர்களுக்கும் உதவி செய்கின்ற அரசு தான் என்னுடைய அரசு. நீங்கள் அந்த பசுமை வீடு கட்டும் திட்டத்தை கட்டி முடித்து விடுங்கள், அதற்கு நிதி கொடுக்கிறேன் என்று பசுமை வீடு கட்டும் திட்டத்தை முடித்தவர் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் என்பதை நான் இங்கே நினைவூட்ட விரும்புகின்றேன். இதுபோக வீடு கட்டும் திட்டத்தில் இப்போ பல்வேறு நிலையில் இருக்கக்கூடிய இந்த வீடு கட்டும் திட்டம் இன்றைக்கி 8 லட்சம் வீடுகள் நாங்கள் கணக்கெடுத்தோம். இயற்கை வளங்கள் துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே,
மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னபோது கட்டுமான பொருட்களோட விலையெல்லாம் இப்போது கூடிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தயவு செஞ்சு ஒரு சின்ன கேள்வி மட்டும் ஐயா பதில் சொன்னால் நல்லாயிருக்கும். போன வருஷம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ரெக்கார்டான டேட்டா அது. ரஃப் ஸ்டோன், அதாவது இந்த ஜல்லி தயாரிக்கப்பட்டது வந்து 13.22 கோடி மெட்ரிக் டன். இதுதான் நம்ம அரசில் பதிவாயிருக்கு. இவ்வளவுக்கு தான் ஃபீஸ் கட்டியிருக்காங்க. ஆனால் பயன்படுத்தப்பட்டது 85 கோடி மெட்ரிக் டன். அது எங்கேருந்து வந்துச்சு? அதாவது 100 கோடி மெட்ரிக் டன் வந்து தயாராகிருக்கு, உற்பத்தி ஆயிருக்கு ஜல்லி எல்லாமே. இப்படி தான் விலையை குறைச்சி வச்சுருந்தாங்களா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டாங்களா? மாண்பு உறுப்பினர் மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். இல்லை, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 8 லட்சம் வீடு நீங்கள் லிஸ்ட் எடுத்தேன்னு சொல்கிறீங்க. உண்மையாக சொல்ல போனான்னு அதில் பல தவறுகள் நடந்திருக்கிறது என்பதை திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, நீங்கள் லிஸ்ட்டு வீடு இல்லாதவங்களுக்கு தான் நம்ம அந்த வீடு கட்டும் திட்டம். வீடு வச்சிருக்கிறவங்களுக்கே நீங்கள் வீடை வந்து கொடுத்துருங்க. அது நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அந்த லிஸ்ட்டு கொடுத்துட்றேன். சரி, இல்லை, நான் அதுதான் சொல்கிறேன். ஏன்னா அண்ணன் வந்து பல முறை சட்டமன்ற உறுப்பினராக 3 முறை வந்து அமைச்சராக இருந்திருக்கிறாரு. அவர் பேசும்போது நாங்கள் குறுக்கிடக்கூடாதுன்னு சொல்லி தான் இருந்தோம். இருந்தாலும் நீங்கள் வந்து 8 லட்சம் பேர் லிஸ்ட்டெல்லாம் நீங்கள் சொல்கிறதுனால நான் உங்களுக்கு யாருக்கு நீங்கள் வீடு இருக்கிறவங்களுக்கே நீங்கள் அந்த திட்டத்தில் நீங்கள் பணம்லாம் ஒதுக்கிட்டு இருக்கிறீங்கிற லிஸ்ட்டும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். மாண்பு உறுப்பினர் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வீடு இருக்கின்றவர்களுக்கும் வீடு கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே சமயத்தில் நீங்கள் அதாவது எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் தவறு இருக்கலாம், அதுக்காக வேண்டிய திட்டத்தை நிறுத்திட முடியாது. இருக்கக்கூடிய அலுவலர்கள் போய் அவங்க வந்து சோதிக்க அலுவலர்கள் நேரடியாக தேர்வு அவங்க தான் தேர்வு செய்கிறாங்க. நான் ஒன்று உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னை பொறுத்தளவில் என்னுடைய துறையிலே இதே அவையில் இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் தெரியும், நம்ம எந்த திட்டத்தை ஆரம்பித்தாலும் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் பார்ப்பதில்லை. ஏன்னா வீடு கேட்டு வருகின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வழங்குவோம். ஏன்னா அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, அது எந்த கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இயக்கமாக இருந்தாலும் சரி, எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியை சார்ந்தவர்களாலும் எந்த மதத்தை சார்ந்தவர்களாலும் சரி, யார் வந்தாலும் சரி, வீடு கலைஞர் கனவு இல்லத்தில் வீடு கேட்டு வந்தவர்களுக்கு ஒரு ஒன்றியத்தில் எந்தெந்த ஒன்றியத்தில் வந்தாங்களோ அத்தனை ஒன்றியத்திலும் யார் வீடு கேட்டு வந்தாலும் அவர்களுக்கு இல்லை என்று சொல்லக்கூடாது. தேர்வு செய்வதற்கு ஒரு கமிட்டி இருக்கிறது. அந்த நீங்கள் இப்போ அமைச்சர் சொல்வதில் இல்லை பெனிஃபிஷியரை இப்போ ஐஆர்டிபி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, லோன் கொடுக்குறோம். அதில் பெனிஃபிஷியரை தேர்வு செய்வது அதற்கு ஒரு கமிட்டி இருக்கிறது. அந்த கமிட்டி தான் அதை தேர்வு செய்யுது. மாண்புமிகு நம்ம சுற்றுப்புறத்துறை அமைச்சர்கள் சொன்னார்கள், ஜல்லி எல்லாம் விலை அவர்கள் குறைத்து கொடுத்ததற்கு காரணம் இதல்ல, இயற்கையாகவே விலைவாசிகள் குறைவாக இருந்தது. இப்போ எல்லாமே அவங்க இஷ்டம் போல் ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. அதை கட்டுப்படுத்தணும், விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. காரணம், அரசிற்கு ஏற்பட்டுகின்ற இழப்புகளை எல்லாம் நாங்கள் குறைக்கிறோம்னு சொல்கிறீங்க. அது குறைப்பதற்கு இது உதவியாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் இது குறைப்பதற்கு உதவியாக இருக்கும். ஏன்னா கலைஞனுடைய கனவு வந்து இன்றைக்கு மக்கள் ஆசையாக வாங்கினாங்க. எல்லா பேரும் இன்றைக்கி வீடு கட்டியிருக்கிற போய் பாருங்கள். அவர் சொன்னார், பேஸ்மெண்ட்டை இப்போ 3வது தடவை கொடுத்ததில் பேஸ்மெண்ட்டை போட்டிருப்பாங்க. கட்டுமான பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதை வைத்து சொல்லக்கூடாது. நான் குறை சொல்வதற்காக நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு வீடு அலாட்மெண்ட்டு நம்ம நிர்வாக அனுமதி கொடுத்து விட்டாலே அவங்க வந்து பேஸ்மெண்ட்டை கூட போட்டிருப்பாங்க, அதிகாரிகள் போய் பார்க்கல. ஆனால் அதை முடிவு செய்வது அங்கே இருக்கக்கூடிய பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான்
வட்டார வளர்ச்சி அவங்க இப்போ அலுவலர்கள் தான் அதை முடிவு செய்வார்கள். இதே போல் இப்பொழுது நீங்கள் வந்து அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் இருக்குது. அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தை பொறுத்தளவில் முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். அந்த திட்டத்தில் நம்முடைய கிராமங்களில் இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு வசதிகளை உயர்த்துவதற்கும் கிராமம் சுத்தமான சுகாதாரமான நல்ல வளமான கிராமமாக உருவாக வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். அது எங்களுக்கு இப்போ இன்றைக்கி முன்னாள் முதலமைச்சர் தளபதி அவர்கள் 2006 துணை முதலமைச்சராக இருந்த பொழுது அவர்கள் இதையெல்லாம் வந்து தொடர்ந்து இந்த திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்பதில் ஆர்வம் உள்ளவர். ஏன்னா சுய உதவிக்குழுவிலிருந்து எல்லாம் அதை தொடர்ந்து இப்போ என்ன செஞ்சாங்க, வந்த உடனே மீண்டும் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த திட்டத்தை கொண்டு வந்து அதில் வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க, அதனுடைய பெயரை மாற்றியிருக்கிறீர்கள். அண்ணாவினுடைய பெயரையே மாற்றி, அது என்ன நியாயம்? நீங்கள் சொல்கிற கொள்கை தலைவர்கள் சொல்லையில் பேரறிஞர் அண்ணாவை நீங்கள் நேசிக்கிறீர்கள், அதை நேசிப்பதாக சொல்லுகிறீர்கள். அண்ணாவின் பெயர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு என்று சட்டம் கொண்டு வந்த அண்ணாவின் பெயரே எடுத்த பெருமை. அதுவும் நீங்கள் வந்து மறுமலர்ச்சி என்னன்னா டிஎன் வெற்றி மறுமலர்ச்சி வளர்ச்சி வாழ்வாதார திட்டமாக நீங்கள் மாற்றிருக்கீங்க. இது எதுக்கு மாற்றணும்? அண்ணாவினுடைய பேர் இருந்தால் இருந்துட்டு போகுது. உங்களுக்கு அண்ணா கடவுள் மாதிரி அவர் பேர் இருந்தால் இருந்துட்டு போகுது. கட்சிகள் தான் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அண்ணாவை பிடிக்கலைன்னா அண்ணானால தான் இன்றைக்கி இந்த கட்சிகள்லாம் ஆட்சிக்கு வந்திருக்கு. சாதாரண சாமானியர்கள்லாம் சட்டமன்றத்திற்கு வருவதற்கு வழிகாட்டியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதை தொடர்ந்து இந்த இதில் வந்து திட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய நிதிநிலை அறிக்கையிலே நான் படித்தேன் என்னவென்றால் நீங்கள் 6000 கோடி அதுக்கு ஒதுக்கியிருக்கீங்க. 6000 கோடி ஒதுக்கி அதில் வந்து இதுக்கு வந்து பெரிய அர்பனுக்கு, அதாவது பெரிய நகரங்களை சுற்றி இருக்கின்ற கிராம பஞ்சாயத்துகளுக்கு ஒரு 1000 கோடி சாலை வசதிகள் மேம்பாட்டு திட்டத்திற்காக ஒரு 1000 கோடி ஒதுக்கியிருக்கீங்க. இதுபோக மலை பகுதியில் இருக்கின்ற கிராமங்களுக்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறீர்கள். எங்கள் ஆட்சியிலே, கடந்த ஆட்சியிலே மலையில் இருக்கின்ற கிராமங்கள் அத்தனை கிராமங்களுக்கும் முதலமைச்சர் சாலை திட்டத்திலே மட்டுமல்லாமல் பல்வேறு திட்டங்களிலே மழை வந்து நீங்கள் நாமக்கல்லில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து போதமலைக்கே 130 கோடி ரூபாயில் இன்றைக்கு சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு அமைச்சருக்கு தெரியும், அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சருக்கு. போதமலைக்கு 130 கோடி கொடுத்துருக்கோம், கல்வராயன் மலைக்கு 60 கோடி கொடுத்துருக்கோம். இப்படி ஒவ்வொரு மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை சாலைகளையும் இணைக்கின்ற பணியை முடித்து ஒரே ஒரு 5 சாலைகள் மட்டும்தான் மலைப்பகுதியில் நீலகிரி மலையாக இருந்தாலும் சரி, அல்லது இருக்கக்கூடிய நம்ம ஏற்காடாக இருந்தாலும் சரி, அல்லது கோடை மலைப்பகுதிகளாக இருந்தாலும் சரி, மேகமலை பகுதிகளாக இப்போ போராட்டம் நடக்குது அந்த மலைப்பகுதியிலே சாலைகள் அமைத்திருக்கிறோம். இப்போ வெளியேற சொல்கிறாங்களே அதிலே சாலை அமைத்த ஆட்சி எங்களுடைய ஆட்சி. அனுமதி கொடுத்திருக்கிறது இது வனத்துறை. ஒரு 5 சாலைகளுக்கு மட்டும்தான் வனத்துறை அனுமதி கொடுக்காமல் இருக்கிறது. எங்கள் ஆட்சி காலத்திலே அத்தனை மலைப்பகுதிகளுக்கும் நாங்கள் சாலைகளை அமைத்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அவங்க வந்து அதற்காக 100 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அந்த 5 சாலைகளுக்கு மட்டுமல்லாமல் இன்னும் வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் அண்ணாவின் பெயரை மாற்றியது தான் மிக வருத்தமாக இருக்கிறது. எதற்காக அண்ணாவின் பெயரை மாற்றி தமிழ்நாடு வெற்றி என்ன வில்லேஜ் எம்பவர்மெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரெஜினவேட்டிவ் இனிஷியேட்டிவ் என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் அதை வச்சுக்க கொள்கையை வேணால் வச்சுக்கலாம் அந்த அப்ரிவேஷனை. ஆனால் என்னை பொறுத்தளவில் என்ன சொல்கிறேன் என்றால், திட்டத்திற்காக நிதி என்ன ஒதுக்கியிருக்கிறீர்கள் என்றால் ஒரு 7100 கோடி ஒதுக்கியிருக்கீங்க. எங்களுடைய ஆட்சி காலத்தில் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு விவரத்தை கொடுத்துருக்காங்க, எவ்வளவு கொடுத்துருக்கோங்கிறத. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.